விவாகம் இல்லாமல் இருக்கிறது. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியே தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினது ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். கன்னிகைகள். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் பவுல் கன்னிகைகளை குறித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கன்னிகைகளை குறித்து எந்த பிரமாணத்தையும் கொடுக்கவில்லை. அவர்களை குறித்து கர்த்தரால் தனக்கு கட்டளை இல்லை என்று பவுல் தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் கட்டளை கொடுக்காவிட்டாலும் பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலராக தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறார். விவாகம் இல்லாமல் இருக்கிறது. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். விவாகம் இல்லாமல் இருக்கிறதை விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். பவுலின் வார்த்தைகள் மென்மையாக இருக்கிறது. அதே சமயத்தில் தன்னுடைய வார்த்தைகளை அப்போஸ்தல அதிகாரத்தோடும் வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தங்கள் இஷ்டம் போல தெரிவிக்க கூடாது. கடின வார்த்தைகளை பேசாமல் நிதானமான வார்த்தைகளை பேச வேண்டும். அதே வேளையில் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்போஸ்தல அதிகாரத்தை இழந்து போகவும் கூடாது. விவாகம் பண்ணியவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். விவாகம் பண்ணியவன் தன் மனைவிக்காகவும் உலகத்திற்கு உரியவைகளுக்காகவும் கவலைப்படுகிறான். அவனைப் போலவே அவனுடைய மனைவியும் கவலைப்படுகிறாள். கவலைப்படுகிறவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. இந்த கவலை விவாகம் பண்ணியதினால் உண்டாயிற்று. விவாகம் பண்ணியவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். ஆகையினால் விவாகம் இல்லாமல் இருப்பது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று பவுல் எண்ணுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது துன்பம் உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட துன்ப காலத்தில் விவாகம் இல்லாமல் இருப்பதே மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று பவுல் கூறுகிறார். அக்காலம் துன்ப காலமாக இருந்ததால் விவாகம் இல்லாமல் இருப்பது நலமாக இருந்தது. ஆயினும் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தள்ளிவிட முயற்சி பண்ணக்கூடாது. விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன்.
விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று பவுல் எண்ணினாலும் விவாகம் பண்ணியவர்களை பவுல் படிந்து கொள்ளவும் இல்லை. விவாகம் பண்ணுவது பாவம் அல்ல என்று அறிவிக்கிறார். அதே வேளையில் ஒருவன் மனைவி இல்லாதவனாய் இருந்தால் அவன் மனைவியை தேடக்கூடாது என்றும் ஆலோசனை சொல்லுகிறார். மேலும் ஒருவன் மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடக்கூடாது என்றும் பவுல் தன் அபிப்பிராயத்தை சொல்லுகிறார். விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுடைய விவாக உறவில் நிலைத்திருக்க வேண்டும். புருஷனும் மனைவியும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விவாக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இவர்கள் புருஷனும் மனைவியுமாக இணைந்திருக்கிறார்கள். தேவன் இவர்களிடம் விவாக உறவை நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். விவாகம் பண்ணியவர்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். விவாகம் பண்ணுவது பாவம் அல்ல. ஆனாலும் விவாகம் பண்ணியவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். இனி வரும் காலம் குறுகினது. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினது ஆனபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. விசுவாசிகள் இப்பிரபஞ்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். விசுவாசிகள் இப்பிரபஞ்சத்தின் ஆசா பாசங்களுக்கு விலகியே ஜீவிக்க வேண்டும். உலகத்தினால் கரைபடாமல் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும். இனிவரும் காலம் குறுகினது. அக்காலத்தில் மனுஷருக்கு ஒரு உறவும் இருக்காது. ஆகையினால் பிள்ளைகள் உள்ளவர்கள் கூட பிள்ளைகள் இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டும். இக்காலத்தில் நமக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற காரியங்கள் வரும் காலத்தில் நமக்கு பிரச்சனையாகவும் துக்கமாகவும் இருக்கும். இனிமேல் நாம் அழ வேண்டிய காலம் வரும். ஆகையினால் இப்போது அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்க வேண்டும். இருதயத்தில் வருத்தம் இருந்தாலும் நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய துக்கம் இனிமேல் சந்தோஷமாக மாறும். துக்கத்தின் முடிவு சந்தோஷம். ஆகையினால் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல இருக்க வேண்டும். நாம் பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இது நமக்கு நிலையான வாசஸ்தலமும் அல்ல. இந்த பூமியில் நமக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. ஆகையினால் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல இருக்க வேண்டும். வாங்குவதும் கொள்ளுவதும் நம்முடைய இருதயத்தின் பிரதான ஆசையாய் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் பரலோகத்தின் காரியங்களை சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். உலகமே போதும் என்று நினைக்கிறவர்கள் பரலோகத்தை விரும்ப மாட்டார்கள். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல் இருக்க வேண்டும். நாம் உலகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அதை தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது. சக்கரத்திற்கு எண்ணெய் போடும்போது சக்கரம் லகுவாக இருக்கும். அதே வேளையில் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் போது அது பற்றி எரியும். இந்த உலகத்தின் மீது நாம் வைத்திருக்கிற ஆசை நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்றது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை தகுந்த விதமாய் அனுபவிப்பது சக்கரத்திற்கு எண்ணெய் ஊற்றுவது போன்றது. நம்முடைய இருதயங்களில் இருந்து உலக பிரகாரமான சிந்தனைகள் நீங்கி போக வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய கைக்கு வரும்போது அவற்றை நம்முடைய இஷ்ட பிரகாரம் அனுபவிக்க கூடாது. தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதவாறு மிகுந்த எச்சரிப்போடு இந்த உலகத்தை தகுதியாய் அனுபவிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது என்பதற்கு பவுல் 2 காரணங்களை சொல்லுகிறார். அவையாவன, இனி வரும் காலம் குறுகினதாய் இருக்கிறது. இவ்வுலகத்தின் கவலைகளில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இனி வரும் காலம் குறுகினதாய் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்திற்கு நாம் கட்டளை கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் உலக காரியங்களில் மயங்கி திரியக்கூடாது. இந்த உலக காரியங்கள் எல்லாமே ஒரு வேஷமாகவே இருக்கிறது. இதில் உண்மை எதுவும் இல்லை. உலகத்தின் வேஷம் சீக்கிரத்தில் கடந்து போக போகிறது. அப்போது நம்முடைய உலக சந்தோஷமும்
உலக சிற்றின்பங்களும் உலகத்தின் ஆசா பாசங்களும் உலகத்தின் உறவுகளும் கடந்து போகும். எதுவும் நிலைத்திருக்காது. நிலைக்காத ஒன்றுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. துன்பம் வரப்போகிறதினால் செய்ய வேண்டிய காரியங்கள். எல்லா ஜனங்களும் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் போல இருக்க வேண்டும். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல இருக்க வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல இருக்க வேண்டும். கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நாம் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உலகத்தின் கவலைகள் நம்மை நிரப்பும் போது நம்மால் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற காரியத்தை மாத்திரமே இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். உலக காரியங்களில் நம்மை அதிகமாய் ஈடுபடுத்துவது பாவமாகவே இருக்கும். நாம் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டியவர்கள். உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களால் கர்த்தரை கவலை இல்லாமல் பற்றி கொண்டிருக்க முடியாது. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோலவே விவாகம் பண்ணியவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணியவர்கள் ஒருவருக்கொருவரும் உலகத்திற்கு உரியவைகளுக்கும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக கவலை நீங்கிறான்தான் இவர்களால் கர்த்தரை கவலை இல்லாமல் பற்றி கொள்ள முடியும். விவாகம் இல்லாதவர்கள் தங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். தங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாடுகிறார்கள். விவாகம் பண்ணியவர்களோ கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுவதில்லை. தங்களுக்காகவும் உலகத்துக்கு உரியவைகளுக்காகவும் கவலைப்படுகிறார்கள். இவர்கள் தங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருப்பதில்லை. விவாகம் பண்ணியவர்களால் தங்களுடைய பரிசுத்தத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. தங்களுடைய விவாக உறவை சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்கள். மனைவி தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்றும் புருஷன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்றும் கவலைப்படுகிறார்கள். சூழ்நிலை இப்படி இருப்பதினால் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒருவன் மனைவி இல்லாதவனாய் இருந்தால் அவன் மனைவியை தேட வேண்டாம் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு சிலர் விவாகம் இல்லாமல் இருந்து தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் வெந்து கொண்டிருப்பார்கள். பாவத்தில் விழுந்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறதே நலம் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஒருவன் விவாகம் இல்லாமல் இருப்பதினால் கர்த்தரை கவலை இல்லாமல் பற்றி கொள்ள முடியாமல் போகலாம். இப்படிப்பட்டவர்கள் விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஏனெனில் கர்த்தரை கவலை இல்லாமல் பற்றி கொண்டிருப்பதே முக்கியம். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்கு விவாகம் தடையாக இருக்கக்கூடாது. புருஷனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். விவாக உறவு கர்த்தரை பற்றி கொள்வதற்கு ஆதரவாயும் உதவியாயும் இருக்க வேண்டும். பிரச்சனையாய் இருந்துவிடக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்வதற்கு தங்களுடைய விவாக உறவு தடையாய் இல்லாதவாறு விசுவாசிகள் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துகிறபடி தங்களுடைய விவாக உறவை அமைத்துக் கொள்ள வேண்டும்.